ரெயின் சீசன் வந்தாலே துணி காய வைக்கிறது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, பால்கனி ஸ்பேஸ் கம்மியா இருந்தாலும் சரி, இந்த மழை காலத்துல நம்ம துணி காய வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா மார்க்கெட்ல போர்ட்டபிள் எலக்ட்ரிக் க்ளோத் ட்ரையர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஆனா எந்த மாடல் சூஸ் பண்ணணும், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் பார்க்கணும் அண்ட் கரண்ட் கன்சம்ஷன் எவ்வளோ, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கரெக்டான எலக்ட்ரிக் போர்ட்டபிள் க்ளோத் ட்ரையர் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோல நம்ம எலக்ட்ரிக் க்ளோத் ட்ரையர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கன்சிடர் பண்ணணும், என்னோட டாப் ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. போர்ட்டபிள் க்ளோத் ட்ரையர்னா ஒரு காம்பேக்ட் அப்ளையன்ஸ். இதுல ஹாட் ஏர் சர்க்குலேஷன் யூஸ் பண்ணி க்ளோத்தை ஃபாஸ்டா ட்ரை பண்ணுவாங்க. இது வாஷிங் மிஷின் மாதிரி க்ளோத்ஸை வாஷ் பண்ணாது, நம்ம வாஷ் பண்ண க்ளோத்ஸை ட்ரை பண்ண ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி ரைனி சீசன், அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஹாஸ்டல்ல தங்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், டிராவலர்ஸுக்கு இந்த அப்ளையன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ க்ளோத் ட்ரையர் வாங்க போறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் வேட்டேஜ். மோஸ்ட் போர்ட்டபிள் க்ளோத் ட்ரையர் 600 வேட்டேஜ்ல இருந்து 1500 வேட்டேஜ் வரைக்கும் இருக்கும். ஹையர் வேட்டேஜ்னா க்ளோத்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா ட்ரை ஆகும், ஆனா கரண்ட் கன்சம்ஷன் இதுல அதிகமா இருக்கும். நார்மல் ஹோம் யூசேஜுக்கு 800 to 1200 வேட்டேஜ் ரேஞ்ச் பெஸ்ட் பேலன்ஸ்டா இருக்கும். அடுத்ததா பார்க்க வேண்டியது ட்ரையிங் கெபாசிட்டி. சில மாடல்ஸ் 10 kg சப்போர்ட் பண்ணும், சில மாடல்ஸ் 15 kg ஆர் அதுக்கு மேலேயும் கூட சப்போர்ட் பண்ணும். ஸோ டெய்லி யூசேஜுக்கு 10 kg போதும். ஃபேமிலி யூசேஜுக்கு பாக்குறீங்கன்னா 15 kg ஆர் அதுக்கு எபோ இருந்தா கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஹீட்டிங் டெக்னாலஜி. போர்ட்டபிள் ட்ரையர்ஸ்ல ஜெனரலி ஹாட் ஏர் சர்க்குலேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. வார்ம் ஏர் க்ளோத்தோட எல்லா பக்கமும் சர்க்குலேட் ஆகி க்ளோத்தை ஈவனா ட்ரை பண்ணும். ஸோ டெம்பரேச்சரை பேலன்ஸா மேனேஜ் பண்ற மாடல்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா க்ளோத்ஸும் டேமேஜ் ஆகாது. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது டைமர் ஃபங்க்ஷன். டைமர் ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 30 மினிட்ஸ், 60 மினிட்ஸ், 120 மினிட்ஸ்னு நம்ம டைமர் செட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். டைமர் முடிஞ்சதும் ட்ரையர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிரும். இதனால எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனும் ரெடியூஸ் ஆகும் அண்ட் நம்மளோட சேஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஃபோல்டபிள் டிசைன். போர்ட்டபிள் க்ளோத் ட்ரையர்னா ஃபோல்டபிள் டிசைன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். யூஸ் முடிஞ்சதும் அதை ஈஸியா ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அபார்ட்மெண்ட்ல கம்மியா ஸ்பேஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நாய்ஸ் லெவல். நிறைய ட்ரையர்ஸ்ல சைலண்ட் ஆபரேஷன் தான் இருக்கும், கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப லவுடாலாம் இருக்காது. பெட்ரூம் ஆர் அபார்ட்மெண்ட் யூஸுக்கு லோ நாய்ஸ் இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது சேஃப்டி ஃபீச்சர்ஸ். சேஃப்டி ஃபீச்சர்ஸை கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன், ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் அண்ட் ஃப்ளேம் ரெசிஸ்டன்ட் கவர் இருந்தா சேஃபா நம்ம யூஸ் பண்ண முடியும். லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி. ஃப்ரேம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் ஸ்டர்டி அலுமினியம் ஃப்ரேம் இருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் நம்ம லாங் டைமுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரையர் கவரும் திக் மெட்டீரியலா இருந்துச்சுன்னா லாங் டைமுக்கு ஹீட் ரிட்டைன் பண்ணும். இதனால ட்ரையரோட பெர்ஃபார்மன்ஸுமே பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பவர் கன்சம்ஷன். போர்ட்டபிள் க்ளோத் ட்ரையர்ஸ் ரொம்ப எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணணும்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் நம்ம எவ்வளவு டைம் யூஸ் பண்றோம் அதை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகும். டெய்லி யூஸ்ல மாடரேட்டா யூஸ் பண்ணா எலக்ட்ரிசிட்டில பெரிய டிஃபரன்ஸே இருக்காது. இப்போ என்னோட ரெக்கமெண்டட் மாடல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அகாரோ ரெகல் போர்ட்டபிள் க்ளோத் ட்ரையர். ஃபேமிலி யூஸ்க்கு இது ஒரு எக்ஸலென்ட் சாய்ஸா இருக்கும். இதுல 600 வேட்டேஜ் பவர் இருக்கிறதுனால க்ளோத்தை எஃபிஷியன்ட்டா ட்ரை பண்ண முடியும். ஹேங்கர் ஸ்டைல் டிசைன் இருக்கிறதுனால ஷர்ட், பேண்ட்ஸ், சாரீஸ் அண்ட் அதர் கார்மெண்ட்ஸ் wrinkle கம்மியா ட்ரை ஆகும். யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். டெய்லி யூசேஜுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும். ரைனி சீசன்ல உங்க க்ளோத் எல்லாம் வேகனா ட்ரை பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரிலையபிள் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இந்த மாடல் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைஃப் லாங் போர்ட்டபிள் க்ளோத் ட்ரையர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ்ல கிடைக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இது. இதுல 400 வேட்டேஜ் ஹீட்டிங் பவர் இருக்கிறதுனால க்ளோத், சாக்ஸ், ஷூ மாதிரி ஐட்டம்ஸை குவிக்கா ட்ரை பண்ண முடியும். எஸ்பெஷலி மான்சூன் சீசன் அண்ட் விண்டர்ல க்ளோத்ஸ் சீக்கிரமா ட்ரை பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். காம்பேக்ட் டிசைனோட வரதுனால ஸ்டோரேஜ் அண்ட் டெய்லி யூஸுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும். பட்ஜெட்ல சிம்பிள் அண்ட் ரிலையபிள் க்ளோத் ட்ரையர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாடல் நீங்க டெஃபினெட்லி கன்சிடர் பண்ணலாம். தேர்ட் ஒன் கோஸ்டார் ஹேங்கபிள் அண்ட் ஃபோல்டபிள் க்ளோத் ட்ரையர். காம்பேக்ட் டிசைன் இருக்கிறதுனால டிராவலர்ஸ் அண்ட் அபார்ட்மெண்ட் யூஸுக்கு இது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். இதுல 800 வேட்டேஜ் பிடிசி சிராமிக் ஹீட்டிங், இன்டெலிஜென்ட் டைமர் அண்ட் ஃபோல்டபிள் டிசைன் இருக்கு. ஒரே நேரத்துல 6 க்ளோத் வரைக்கும் ட்ரை பண்ண முடியும். அரௌண்ட் 60 டிகிரி செல்சியஸ்ல ஜென்டில் ஹாட் ஹேர் யூஸ் பண்றதுனால ஷர்ட், ஸ்வெட்டர்ஸ், டவல்ஸ், சில்க் அண்ட் டெலிகேட் க்ளோத் கூட டேமேஜ் இல்லாம ட்ரை ஆகும். குவைட் ஆபரேஷன், ஸ்டோரேஜ் பேக், லைட் வெயிட் டிசைன்னால மான்சூன் சீசனுக்கு பிஜி, ஹாஸ்டல், அபார்ட்மெண்ட், ஈவன் டிராவலர்ஸ் கூட இதை கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போர்ட்டபிள் க்ளோத் ட்ரையர் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலி சைஸுக்கு சூட்டபிளான கெபாசிட்டி சூஸ் பண்ணுங்க. மினிமம் 800 to 1200 வேட்டேஜ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. டைமர் ஃபங்க்ஷன் இருந்தா கன்வீனியன்ட்டா இருக்கும். ஃபோல்டபிள் டிசைன் இருந்தா ஸ்டோரேஜும் ஈஸியா இருக்கும். ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். ஸ்ட்ராங் ஃப்ரேம் அண்ட் ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டி இருக்க மாடலை
சூஸ் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நீங்க எந்த மாடல் சூஸ் பண்ணாலும் அந்த மாடலோட ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு வாங்குங்க. அண்ட் வாரண்டி செக் பண்ண மறக்காதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா மாடல்ஸோட பையிங் லிங்க் வீடியோல டேக் பண்றேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் கைட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye.